அன்பான தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் சபையினுடைய திருச்சபையினுடைய அங்கங்களுக்கு என்னுடைய உடம்புள்ள அனைவருக்கும் 25வது ஆண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். 24வது ஆண்டை ஆண்டவர் அருமையாக கழிக்க நமக்கு உதவி செய்தார். இந்த ஆண்டில் கர்த்தருக்காக தியாகம் பண்ணின, ஜெபித்த, உழைத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையினுடைய அங்கங்கள் தென்னிந்தியாவிலும் வட இந்தியாவிலும் வெளிநாடுகளிலேயும் இருக்கிறோம். நாம் அங்கங்கு பிரிந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டு இருந்தாலும் நாம் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுடைய சொந்த இரத்தத்தினால் மீட்டுக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறபடியினால் நாம் எல்லாரும் ஒரு தகப்பனுடைய பிள்ளைகளாக ஒரே சரீரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு நாம் காணப்படுகிறோம். அதற்காக நான் ஆண்டவருக்கு மிக நன்றி செலுத்திக் கொள்கின்றேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இப்பொழுது வந்திருக்கிற புதிய ஆண்டு எப்படி இருக்குமோ என்று நாம் எண்ண வேண்டாம். கர்த்தர் சில தினங்களுக்கு முன்னால் இந்த ஆண்டை பற்றி கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வாக்கியமாவது எஸ்ஆ தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 4வது வாக்கியம். நீதி சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. இந்த வருஷம் அதாவது அவருடையவர்களை என்று சொன்னால் அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிறவர்களை மட்டுமல்ல, ஆண்டவராகிய தேவன் மற்றும் பல சூழலில் இருக்கிற இயக்கங்களில் இருக்கிறவர்களையும் முன்குறித்திருக்கிறார். அவர்கள் பல நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லும்போது அவர்களை நான் தெரிந்து கொண்ட என்னுடையவர்கள் அப்படினால அவர்களுக்கு மீட்பு ஆரம்பமாயிற்று. இந்த ஆண்டில் இருந்து அந்த மீட்பின் வேலை தொடர்ச்சியாக நடக்கும் என்பது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அநேக பிரச்சனைகளுக்கு முடிவுண்டாகும். அதற்கு யோபு சொல்கிறார் அல்லவா, என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி, அதாவது இழந்து போவதெல்லாம் பெற்றுக்கொண்டது போல அந்த பிரகாரம் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைக்காலத்தில் எவ்வளோ நம்முடைய வாழ்க்கையில் சூழல்கள் ஏற்பட்டிருக்கலாம். அவைகளை மீட்டு தரப்போகிறார். நம்முடைய வியாதிகளை நீக்கப் போகிறார். நம்முடைய இனவன ஜந்துகளை ரட்சிக்கப் போகின்றார். நவநேக காரியங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம். அவைகளையும் செய்ய கர்த்தராகிய தேவன் சுத்தம் கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டில் ஆண்டவர் மீட்பின் வேலை ஆரம்பமாகும் என்று சொல்லியிருக்கின்றார். அந்த வேலையை கர்த்தர் தொடரப் போகிறார். அப்படினால் தேவ ஊழியக்காரர்களே, நாம் சேர்ந்து ஒரே அணியாய் நின்று நாம் தேவ சுத்தத்தை செய்வோம். ஆண்டவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தம்மால் முன்குறிக்கப்பட்ட அவர்களை மீட்கப் போகிறார். எல்லா இடங்களிலும் எல்லா பகுதிகளிலும் இந்த வேலை நடக்கும் என்று நாம் சுவாசிக்கிறோம். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஊழியக்காரர்களாகிய நம்மையும் கர்த்தர் இந்த ஆண்டில் விசேஷத்து பிரகாரம் பயன்படுத்துவார் என்பதை நான் உணர்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலேயும் 2025வது வருட இந்த நல்வாழ்த்துதலை, ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும், ஊழியக்காரர்களாகிய தேவனுடைய மனிதர்களுக்கும் திருச்சபையுடைய அங்கங்களாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லிக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.